அநேக சூழ்நிலைகளை வியாதி நிமித்தமாக இந்த பிரச்சனை நிமித்தமாக நிறைய ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் சூழ்நிலைகள் மாறாத போது சோர்ந்து போகிறோம். இது நமக்கு ஏன் நடக்கலை, இந்த வியாதியில் நம்ம மரித்து போகுமா, இல்லை இந்த பிரச்சனையில் இந்த குடும்பம் அழிந்து போகுமோன்ற அந்த பயம் நம்ம கவ்விக்கொள்ள ஆரம்பிக்கிறது. அந்த சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் நம்மை கைவிட்டாரோ, இனி நம்ம பிழைக்க வாய்ப்பில்லையோன்ற அந்த திங்கிங் நம்ம மைண்டில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் அந்த சிலுவையின் ரத்தத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு நம்மை நாமே இந்த வசனத்தின் மூலமாக பலப்படுத்தி கொண்டு அதி சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலைகள் எல்லா உபத்திரவங்கள் நீங்கி நம்ம எல்லாவற்றையும் ஜெயமாய் கர்த்தருடைய மகிமை விளங்கும் பண்ணும்படி ஒரு ஜெய சாட்சி உண்டாகுன்ற விசுவாசத்தில் தொடர்ந்து நம்ம ஓடும் பொழுது நம்ம சுதந்திரவாளியாக மாறுகிறோம்.